வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மீனுடைய முட்டையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க காட்டுறோம். மீன் வறுத்து முடிச்ச பிறகு அந்த மசாலா இருக்கிற சுற்றி வீணாகாமல் இருக்கும். மீன் மட்டும் எடுத்து அதிலே நம்ம கலந்துக்கலாம். அதை எடுத்து மீனெல்லாம் வறுத்து முடித்த பிறகு கடைசியாக இந்த மீனை இந்த மீனுடைய முட்டையை வறுக்க மாட்டோம். இது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சங்கரா மீன் வாங்கினோம், அதில் இருக்கிற முட்டை வந்து ரொம்ப சேஃபாக எடுத்து வச்சு கழுவுக்குள்ளே பார்த்து நிதானமாக கழுவணும். கொஞ்சம் உடஞ்சிட்டா கூட அந்த மீனில் இருக்கிற முட்டைகள்லாம் கீழே வேஸ்ட்டாக போயிடும். அப்படி எடுத்து வச்சு மீனை வறுக்க வேண்டியதான். ஆனால் ரொம்ப அதிகபட்சமாக வெடிக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இடத்த விட்டுனா நவுந்துட்டால் நல்லது. இவ்வளோ பபுள்ஸ் மாதிரி வீங்கி வெடிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ வீங்கிடுச்சு பாருங்கள். வீங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் முகத்தில் கண்ணாடியோ இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கிட்டு சிம்மை வச்சுட்டு திருப்பி விட்டு போயிட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏரியில் இருக்கிற மீனை விட இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை திருப்பி வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனல் இமேஜ் பாருங்கள். இப்படி நல்லா 65 மாதிரி அழகாக இருக்கும். நன்றி.